ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா வகையான தானியங்களும் போட்டு அதை மாவாக்கி ரொட்டியும் தோசையும் எப்படி சுடலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாவில் நீங்கள் புட்டும் வச்சுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் என்னென்ன வகையான பயிரெல்லாம் பருப்புலாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது கம்பு, இது சோளம், இது சுண்டல், இது பாசி பயிறு, இது பீன்ஸ் பயிறு, இது காணம், இது கேப்பை, இது சிகப்பு அரிசி, இது நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை அரிசி தான், இது கோதுமை, இது உளுந்து, அப்படி தோல் உரிக்காமல் கருப்பாக இருக்கும்ல அந்த உளுந்து. இதில் நீங்கள் வேறு எந்த தானியம் போடணுன்னாலும் போடலாம். நான் இது மட்டும்தான் போட போகிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. எல்லா பயிர் இவ்வளோ நேரம் காமிச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேப்பை, இது சுண்டல், பச்சரிசி, இது சிகப்பு அரிசி, பாசி பயறு, இதில் போடுற எல்லாமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது நம்ம மாவாக கரைச்சி தோசை சுட்டுக்கலாம், இல்லைன்னா ரொட்டி போட்டுக்கலாம். இது உளுந்து. இப்போ கோதுமை சேர்க்குறேன். பாருங்கள், பீன்ஸ் பயிறு, இது காணம். காணம்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேப்பை. இப்போ போடுறது சோளம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா காய வச்சு பவுட்ராக்கி வச்சுக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா மாவாக திரித்து வச்சுக்கோங்க. நான் மாவாக திரிச்சாச்சு. இப்போ தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அண்ட் வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி மாவு இன்ஸ்டண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு எதுனாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ மாவு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்ல வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி தேவையான பதத்துக்கு நீங்கள் இதை ரொட்டியாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். ரொட்டி மாவு மாதிரி, சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே மாவு பிசையும் போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போது நல்ல ஒரு கவர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாழை இலை கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அதில் எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மாவு உருண்டை எடுத்து வச்சு நல்லா அழுத்தி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்ல கல் சூடு பண்ணி அதில் போட்டு எடுங்க. கையில் லேசாக எண்ணெய் தொட்டுக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும்.
ரொம்ப மெலிசாக தட்டினீங்கன்னா சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது பிரிஞ்சிரும். அதனால் இந்த அளவுக்கு தடிமனில் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கல் காஞ்சதும் கொஞ்சமாக அந்த மாதிரி எண்ணெய் விட்டு ரொட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி மாவு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணுன்னாலும் இதில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை, புட்டு, களி, கூழ் எல்லாமே வந்து இந்த மாவில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. பாருங்கள், சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூட கொஞ்சம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரொட்டி போடுறது பார்த்தோம் இல்லையா, இப்போ தோசை எப்படி சுடுறோன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த பயறு மட்டும்தான் திரிச்சு வச்சுருக்கேன், அது கூட உப்பு போடலை இல்லையா, அதனால் எப்போவுமே மறக்காமல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயுமே வந்து வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலெல்லாம் போட்டு நீங்கள் தோசை சுடணும்னா சுடலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து சப்பாத்தியில் அதை போட்டு காமிச்சேன் இல்லையா, அதனால் தோசை வந்து ப்ளெயின் தோசை தான் நான் சுட்டு காட்ட போகிறேன். மாவு நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. தோசை மாவு பதத்துலேயே இந்த மாவும் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த பதத்தில் வர லெவலுக்கு இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. நல்லா கட்டி சேராமல் நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது கல் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மாவு ஊற்றி தோசை சுட போகிறோம். தோசை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக சுட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பயரெல்லாம் அவிச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி தோசை, இட்லி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசை. இதுக்கு வந்து நல்ல கட்டியாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.